நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 19 தொடக்கம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ கண்டதால் என்னை நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு சிறுமி, 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி, அவள் ஒரு கையடக்க குரங்கு பொம்மை அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது, அதை வச்சுக்கிட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறாள். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மற்ற பிள்ளைகள்கிட்ட காட்டி விளையாடுகிறார். வழக்கமாக பொம்மைனாலே சின்ன பிள்ளைகள் பிடிக்கும். அப்போது இந்த பிள்ளைய மற்ற பிள்ளைகளுக்கு காட்டி விளையாடுறா. அப்போ இவ என்ன பண்ணா, அப்படி அந்த சிறுமி அப்படின்னா, அதில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுக்குனா அந்த குரங்கு கீச் கீச் அப்படின்னு சொல்லி சத்தம் போடும். அப்போ சின்ன பிள்ளைகள்ட்டலாம், பார்த்தியா நான் பேசுகிறதுக்கு இந்த குரங்கு பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் சொல்லிடுவா. இப்போ மற்ற பிள்ளைகளுக்கு, ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஆர்வமாயிடுச்சு. பார்த்தோன்னா உங்களுக்கு வேணும்னு தோணுது இல்லை? இதே மாதிரி அது எப்படி இருக்கும், அதை குரங்கை பிடிச்ச உடனே நம்ம பேசின உடனே அது நமக்கு பதில் சொல்லுது, நம்மளோட பேசுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்போது அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மற்ற பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட போய், எங்களுக்கு அந்த பொம்மை வேணும். அது விலை கூடுனது வாங்க முடியாது. இல்லை எனக்கு வேணும்னு அடம்பிடி. அப்புறம் ஒருத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த பிள்ளை அதை பார்த்து எல்லாரும் பார்த்து அதை பிடிச்சு விளையாடுறாங்க. அது பிடிச்சி தொட்ட உடனே அந்த பட்டன் அமுக்கணுன்னா அங்கே அது சத்தம் போடுது. அது ரொம்ப பிரியமானதாக அது மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த சிறு பிள்ளைகளுக்கு கூட தொட்டு பார்க்க வேண்டும், அந்த பிள்ளை எவ்வளோதான் சொல்லி இருந்தாலும் எனக்குன்னு சொந்தமாக வேணும், நான் அதை தொட்டு பார்த்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆவல். இப்போ பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்தோம்னா, அங்கே போகாத, அங்கே இருட்டாக இருக்கும், அங்கே பள்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பிள்ளைகள் போகாமல் இருக்குமா? போகும். அது என்ன இருட்டு, என்ன பள்ளம் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமே, அது போகும். போய் அது என்ன இருக்குன்னு பார்த்தா தான் அது நம்ம. அதே போல் கொஞ்சம் இங்கே விலகி வா, அதில் கல் கிடக்கு, அதில் என்ன அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கல்லில் ஏறி மிதிக்கும். அப்படி தானே அதை ஆய்வு செய்து பார்க்கும்.
அதுபோல் ஒரு சிறிய விளக்கு மெழுகுதிரி எடுது, அதை தொடாத, அதை சுடும். ஆனால் அது தொடும், தொட்டு பார்க்கும், அப்போ எல்லாமே பொதுவாகவே நாம் என்ன செய்கிறோம், எல்லாமே தொட்டு பார்த்து கண்ணால் பார்த்து தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நிறைய விஷயங்களை நாம் அதன்படி அதை உணர்ந்து கொள்ளுகிறோம். அது ஒரு மனுஷனுக்கு ஒரு அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அதே போல் பாருங்கள், வீட்டு உபயோக பொருட்கள், என்ன வீட்டில் வாங்கக்கூடிய அலங்கார பொருட்கள், துணிமணிகள், என்ன மளிகை பொருட்கள், இதெல்லாம் நாம் எவ்வளோதான் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்களில் சொன்னாலும் நாம் கடைக்கு நேரில் போய் வாங்குறது இல்லையா? துணி கடைக்கு 10 மணி நேரம் செலவழித்து துணியை பார்த்து 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 நம்ம வாங்குறது இல்லையா? எவ்வளோதான் ஆன்லைனில் என்ன விளம்பரங்கள் வந்தாலும் நேரில் போய் வாங்கின திருப்தி இருக்குமா? அதானே. அப்போது எல்லாருக்குமே இது ஆசை தான், எந்த பொருளாக இருந்தாலும் சரி தொட்டு பார்க்கணும். இன்றைய நற்செய்தியில் தோமா என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, ஆண்டவரை இயேசுவை, ஆன்மீகம், கடவுளை தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரார். இது வீட்டு உபயோக பொருட்கள், மற்ற அன்றாட காரியங்களுக்கு நாம் பார்க்குறோம், அதை தொட்டு உணர்ந்து என்ன பொருள் கண்டுபிடிக்கிறோம், அது ஓகே. ஆனால் கடவுளை தொட்டு பார்த்து தான் நான் நம்புவேன், கடவுளை கண்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால்? நம்ம தோமையார் சொன்னார். அதைத்தான் நாம் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம். அவர் கைகளை நான் பார்க்கணும், கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை உள்ள என் விரலை விட்டு விழாவில் உடலை விட்டு குடஞ்சு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உண்மையான ஒரு யதார்த்தம் தானே, என்ன தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்த்தாதான், தொட்டு பார்த்தாதான் நம்புவியா? காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லி 29வது வசனத்தில் அவர் சொல்கிறார். அப்போது சீடர்கள் குழும்பியிருந்தார்கள், இயேசுவை பார்த்தாங்க. இவர் அப்போ இல்லை, நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அவர் உயிர் தெழுந்து வந்துட்டார். போடா, இயேசுவை கல்லறையில் இருக்கிறாரு, நீங்கள் என்ன உயிர் தெழுந்தேன்னு சொல்ல நான் நம்ப மாட்டேன். என்ன, நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துட்டீங்க, நான் பார்க்கல, நான் தொட்டு பார்த்தாதான் நம்புவேன். அப்போது சாதாரண விஷயங்களில் நாம் தொட்டு பார்த்து நம்ப விட, ஆனால் கடவுளை, நமது விசுவாசத்தை, நமது நம்பிக்கையை நாம் தொட்டு பார்க்க முடியுமா? இல்லை, முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் நம்ப வேண்டும். ஏசு உயிர்த்துட்டாரு, நாம் பார்த்தோமா? நாம் தொட்டு பார்த்தோமா? இல்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நம்பணும். நாம் பார்க்கல, அந்த காலத்தில் உள்ளவங்களை சீடர்கள் பார்த்தாங்க, நம்பினாங்க. ஆனால் நாமளும் பார்க்காமலே நம்புவோர் பேர் பெற்றோம். அப்போ ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், அவர்தான் மீட்பர் என்று நாம் அசையாமல் ஒரு ஆணித்தரமாக நாம் நம்ப வேண்டும். அப்போ நம்பிக்கையினாலே என்ன? பார்க்காம விசுவசிக்கிறதான், எதிர்பாராத ஒன்றை இது பண்ணுறது தான் நம்பிக்கை அப்படிங்கிறது. அருமையாக பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை, கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அருமையாக பார்த்தீங்களா? கண்ணுக்கு புலப்படாது, கண்ணுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் அதை பற்றி நீ ஐயமற்ற ஒரு நிலை, அதுதான் உண்மையான ஒரு நம்பிக்கை. பின்னால் எதிர்நோக்கி இருக்கிற அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அருமையாக இந்த நம்பிக்கை பற்றி எபிரேயர் அருமையாக சொல்கிறார். 11:1 நம்ம நல்ல வறுமையான வசனம். உரோமையர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இயேசுதான் ஆண்டவர் அப்படி நாம் அறிக்கையிட்டு அவரை உள்ளூர நம்பணும். இன்னைக்கு நம்ம தோமையார் அறிக்கையிட்டார், 28வது வசனத்தில் பார்க்கிறோம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். நம்பிக்கை அறிக்கை. அப்போ ஆண்டவர் தான் கடவுள் என்று நாம் நம்பிக்கை அறிக்கையிட்டு, வாயார அறிக்கையிட்டு உள்ளூர நம்பினால் நாம் அனைவரும் மீட்பு பெறுவோம். அப்போ ஆண்டவரை பார்க்கணும், தொடணும் அப்படின்னு இல்லை, பார்க்காமலே நீ நம்ப வேண்டும், அறிக்கையிட வேண்டும். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். இங்க தொடக்க கால கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசித்தோம், அவங்க நம்பிக்கை கொண்டாங்க, உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதுனால அவங்க எல்லாம் ஒன்றாக இருந்தாங்க.
அவங்களுக்குள்ள வேறுபாடு கிடையாது. அவங்களுக்குள்ள உடைமைகள், சொத்து பற்றி எல்லாம் மொத்தமாக கொண்டு போட்டாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு வந்தாங்க, கூலியை மொத்தமாக வை. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றவாறு பகிர்ந்து கொண்டார்கள். இறைவேண்டல் நிலைத்திருந்தாங்க. ஒரே இடத்துல சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பொருள் தான் இருந்துச்சு வீட்டில். எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை. அப்போ இந்த நம்பிக்கை என்பது நமக்கு கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இதை நான் தொட்டாதான் நம்புவேன், பார்த்தாதான், அப்படி இல்லாமல் காணாமலே நாம் விசுவசிக்க வேண்டும். டிஎல் மூடி என்பவர் சொல்லுவார், கடலில் வேலை செய்கிறவங்களுக்கு, கடல் தொழில் செய்கிறவர்களுக்கு கலங்கரை விளக்கம் இருக்கும், லைட் ஹவுஸ் வெளிச்சம். அதுதான் அவங்களுக்கு துணையாக இருக்கிறது, அதுதான் அவங்களுக்கு வழிகாட்டுகிறது, அதுதான் அவங்களை ஈர்க்கிறது. அதே போல இயேசுனுடைய உயிர்ப்பு அதுதான் கலங்கரை விளக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. அதுதான் நம்மளை ஈர்க்கிறது, அதுதான் வழிகாட்டுகிறது. ஏனெனில் இயேசு உயிர்த்த பிறகுதான், அடே இயேசுன்னா யாரா, அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவரை பற்றி தெரிய முற்படுகிறார்கள். அப்போ இயேசுனுடைய உயிர்ப்பு என்பது மிக மிக முக்கியம். 4 நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டது இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகுதான். சரிதானே? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுவின் பிறப்பை விட இந்த உயிர்ப்பு நமது கிறிஸ்துவத்திலே ஆணித்தரமான ஒன்று. அவர் உயிர்த்த பிறகுதான் இப்படி ஒரு மனுஷர் இருக்காரா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, நற்செய்தி நூல்கள் எழுத ஆரம்பிக்கிறது, கிறிஸ்தவர்கள் நிறைய போதிக்க ஆரம்பிக்கிறாங்க, திருத்தூதர்கள் பேதுரு சுகம் கொடுக்கிறாங்க, தைரியமாக போதிக்கிறார்கள், இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் ஆணித்தரமாக அறிக்கையிடுகிறார்கள். அப்போது இந்த இயேசுனுடைய உயிர்ப்பு தான் நமது வாழ்வின் நங்கூரமாக இருக்கிறது. ஜெர்மனி நாட்டை சார்ந்த லுத்விக் நோமென்சன் அப்படிங்கிற ஒரு மறைபணியாளர், அவர் தெற்கு ஆசியா நாட்டிற்கு சென்று அங்குள்ள சுமத்ரா தீவு, அதில் பழங்குடியினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. 1862ஆம் ஆண்டு போனார். அங்கு அந்த மக்கள் பேசக்கூடிய மொழி படாக் மொழி. 2 ஆண்டுகள் 6 மாதம் அங்கு பணிபுரிந்தார். அந்த தீவில் உள்ள அவ்வளோ பேரும் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவசித்து ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள். இயேசுவை பார்த்தாங்களா? பார்க்கல. இவர் அறிவிச்சதான், இவர் சொன்னதை வச்சு அவங்க நம்பினாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒன்றாக, ஒரு மாபெரும் ஒன்றாக மாறியது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசு தான் நம்பிக்கையை ஆரம்பித்தார், அவர் தான் முடிச்சு வைக்கிறார். ஏன்னா அவர் மீது நாம் கண்களை பதிய வைக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. உலகத்திலுடைய வந்த எல்லாமே கடவுளிடந்து வந்தது தான். அப்போ உலகை வெல்வது கடவுளுடைய நம்பிக்கை தான். அப்போ ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வைச்சாதான் நமது வாழ்க்கை சக்கரம், நமது வாழ்க்கையே அதில் தான் அடங்கி இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். எந்த நிலையிலும் நம்பிக்கையை கேடயமாக பிடித்து கொண்டு போராடுங்கள். யாரோட போராடணும்? சாத்தானோடு, தீயோனோடு. அலகை சுற்றி திரிகிறது. இந்த காலத்தில் அலகினுடைய சோதனைகள் அதிகம். எங்கு பார்த்தாலும் சோதனை, அலைபேசி, தவறான செயல்பாடுகள், பணம், பதவி, இன்னும் பொருளாசை, இவைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதுக்கு சாத்தானோடு நாம் ரொம்ப போராட வேண்டும். அந்த நம்பிக்கை என்கிற கேடயத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு அப்பா மகனோட போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் அவருக்கு அருமையான ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை பார்த்த உடனே பையனுக்கு ஆசைப்பா, நான் மரத்தில் ஏறி விளையாடட்டான், விளையாடுறா அப்படின்னு சொல்லி அவன் மரத்தில் ஏறி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மரத்தில் ஏறுன்னு சொன்னால் ஓடிரும். பசங்க, டேய் மரத்தில் ஏறுறா, எனக்கு மரம் ஏற தெரியாது. அந்த காலத்துலலாம் மரம்னா சின்ன பிள்ளைகள் அவ்வளோ ஏறி விளையாடுவாங்க. பெரியவங்கள்லாம் மரத்தில் ஏறுறதெல்லாம் ரொம்ப, அது ஒரு பெரிய இதாக இருந்தது. பனை மரம்லாம் ஏறியே பனை ஏறி என்ன செஞ்சுருக்கிறாங்க, நொங்கு இவைகள் எல்லாமே அந்த இதெல்லாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. தென்னை மரத்தில் ஏறிடுவாங்க, வேப்ப மரம், புளிய மரம் அதிலெல்லாம் நல்லா ஏறுவாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் லீவ் விட்டால் உடனே மரம் ஏறி விளையாட போடுறது தான்.
மரக்குரங்குன்னு ஒரு விளையாட்டு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? மரக்குரங்கு விளையாட போவோம் அப்படின்ட்டு விளாடுவாங்க. என்ன அருமையான ஒரு விளையாட்டு. அந்த கிளையெல்லாம் பிடிச்சு தொங்குறது, அப்படி ஒரு நல்ல சந்தோஷமான விளையாட்டு. அப்போ விளாண்டுட்டு இருக்கிறான். அப்பா கொஞ்ச நேரத்தில், டேய் நீ மேலேருந்து அந்த கிளையில் வந்துட்டான், கொஞ்சம் ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு சாதாரண தான், அந்த கிளையிலேருந்து நீ கீழே குதி. இல்லைப்பா பயமாக இருக்குது. எல்லா பிள்ளைகளும் குதிச்சு குதிச்சு விளாடுறாங்களாடா, நீ குதிடா. இல்லைப்பா நான் கீழே விழுந்தா நான் இது கால் உடஞ்சிரும். பரவாயில்ல அப்பா பிடிச்சிக்கிடுறேன், என்ன நீ தைரியமாக குதி அப்படிங்கிறார். குதிச்சிட்டான். அப்பா விட்டுட்டாரு, பிடிக்கலை, டமால்னு விழுந்து ஓன்னு அழுதான். என்னப்பா இப்படி பிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்களை நம்பிதானப்பா நான் குதித்தேன். டேய் யாரையும் இந்த உலகத்தில் நம்பாதடா, உங்கள் அப்பனை கூட. உண்மையில் இன்றைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது பாருங்க. பிள்ளைகளுக்கு அப்பா மேலே நம்பிக்கை இல்லை, அப்பாவுக்கு பிள்ளைகள் மேலே நம்பிக்கை இல்லை, கணவனுக்கு மனைவி மேலே நம்பிக்கை இல்லை, மனைவிக்கு கணவன் மேலே நம்பிக்கை இல்லை, கூட பிறந்தவங்கள நம்ப முடியல. இன்னைக்கு காலம் அதுதான். இன்னைக்கு உலகத்தை நம்ப முடியல, சமூகத்தில் எவனையும் நம்ப முடியல. இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, பக்கத்தில் நின்று நல்லா பேசிகிட்டு இருக்கு, அங்கே போய் போட்டு விட்டுருதான். யாரையுமே நம்ப முடியாத ஒரு உலகம். என்ன நம்பிக்கை துரோகம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்ன, மனுஷங்களை நீங்கள் நம்ப முடியாதான், ஆனால் என்ன நம்புங்க, கடவுளை நம்புங்க, ஆண்டவரை மட்டும் நாம் நம்புவோம், நாம் மீட்பு பெறுவோம், வாழ்வு பெறுவோம் அப்படிங்கிற செய்தி தான் ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் அருமையாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். 118ஆம் அதிகாரம் 8-9. மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். உண்மை அதுதான். இன்னைக்கு நீ மக்கள் யார், தலைவர்கள் யாருனால் நீ நம்பாத, ஆண்டவரை நம்பு, கடவுளிடம் அடைக்கலம் புகு, அவர் உனக்கு அடைக்கலமாக இருப்பார், அவர் உனக்கு கேடயமாக இருப்பார். 19வது வசனத்தில் நற்செய்தி வாசகத்தில் யோவான் 20:19 நாம் பார்த்தோம். சீடர்கள் கதவை மூடி வச்சிருந்தாங்க. ஏன்? அச்சம், பயம், விரக்தி, குற்ற உணர்வு. வெளியே போனால் கொன்றுவாங்க, ஐயோ நம்ம ஆண்டவருக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் ஆண்டவர் வருவாரா இல்லையா, ஒரு விடியல் இல்லை, ஒரு எதிர்நோக்கு இல்லை, நம்பிக்கை இல்லாமல் கதவை மூடி வச்சிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தோன்றி நம்பிக்கையை வரவழைக்கிறார், பயத்தை போக்குகிறார், குற்ற உணர்வை நீக்குகிறார், வாழ்க்கையில் குழப்பம் இருந்து அதற்கு ஒரு தெளிவு கொடுக்கிறார், கவலையை போக்கி ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை கொடுக்கிறார். நாமளும் அன்றாட வாழ்க்கையில் நிறைய கவலைகள், நிறைய சோகங்கள், நிறைய விரக்தி, நிறைய பின்னடைவுகள் இதிலெல்லாம் இருக்கிறோம். அதனால தான் நம்ம கதவை மூடி வச்சிருக்கிறோம். இதிலிருந்து வெளியே வரணும். எப்படி வெளியே வர்றது? ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். மார்ட்டின் லூதர் அவருக்கு ரொம்ப குடும்ப கஷ்டம், தொழிலில் ரொம்ப லாஸு, என்ன நிறைய இழந்துட்டாரு, நிறைய ஏமாத்திட்டாங்க, கவலை தாங்க முடியல, ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போ அவங்க மனைவி எவ்வளவோ ஆறுதல் கூறுறாங்க, விடுங்கங்க பார்த்துக்கலாம், நம்ம இழந்து போனது பிறகு சம்பாதிச்சிடலாம், அலுவலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட சண்டை வரும், பிரச்சனை வரும், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க. ஆறுதல் எவ்வளவோ கூறி பார்க்குறா, ஆனால் அவர் அதுலேருந்து வெளியே வர முடியலை, சோகமாகவே இருக்கிறார். உடனே இவன் என்ன பண்ணுறா, போய் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, நல்லா கர்றேன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு முகத்துலையும் நல்லா கறியை பூசிட்டு வந்து அவர் புருஷன் முன்னால் வந்து நிற்கிறா, கண்ணங்கரேன்னு பிசாசு மாதிரி வந்து நிற்கிறா. அப்போது இவர் புருஷன் மார்ட்டின் லூதர் பார்த்துட்டு, என்ன இது இப்படி கருப்பு ட்ரெஸ் போட்டு கரேன்னு வந்திருக்கிறிய, யார் செத்து போனா இப்படி கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க? உடனே அவன் மனைவி என்ன சொல்கிறா, கடவுள் இறந்துட்டாரு. என்னதே கடவுள் இறந்துட்டாரா? உனக்கு என்ன மூளைகளை கலண்டு போயிட்டா? கடவுள் எப்படி இறக்க முடியும்? அவர் உயிர்த்து விட்டார், அவர் நம்ம கூட இருக்கிறாரு, அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். உடனே மனைவி சொல்கிறா, கடவுள் இருக்கிறார்ல, உயிர்த்தார்ல, உங்கள் கூட தானே இருக்கிறாரு, கோயில் போகிறார்ல, பிறகு ஏன் நீங்கள் கவலை கொள்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீங்க? ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறீங்க? உடனே அவர் எழுந்தார், ஜெபம் செய்தார்,
கடவுளை நம்பினார், அவருடைய தொழில் விருத்தியானது, எல்லாமே சிறப்பானது, அவருடைய வாழ்க்கை நலமாக மாறியது. இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் வாசகம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே சில கஷ்டங்கள் இருக்கும், சில சோதனைகள் இருக்கும். நமது நம்பிக்கை மெய்ப்பிக்கப்பட, உறுதி செய்யப்பட, பொன்னை புடம்பிடுவது போல நாமளும் நமது நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் புடம்பிடணுங்கிறதுக்காக தான் கடவுள் நிறைய சோதனைகள் இருக்குது, நிறைய துன்பங்கள் இருக்குது, நிறைய இழப்புகள் இருக்குது, நிறைய பண மோசடி, நிறைய ஏமாத்து வேலை, நிறைய நாம் சோதனைகள், குடும்ப பாரத்தில் மாமியார் மருமகள் பிரச்சனை, கணவன் மனைவிகளை பிரச்சனை, இப்படி நிறைய கஷ்டங்கள்னால நாம் சோர்ந்து இருக்கிறோம். அது சிறிது காலம்தான். அது உங்கள் நம்பிக்கையை புடம்பிடுவதற்காக, நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக. அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது பிறகு அது சரியாக போயிடும். எனவே ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய அன்பை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக நாம் வாழ்வோம். நாமும் பூட்டி இருக்கின்றோம். பூட்டிய கதவுக்குள் நமது குடும்பங்களிலே பல்வேறு விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், கடன் பாரங்கள், தொல்லைகள், வியாதிகள், வருத்தங்கள், குழப்பங்கள், எதிர்கால வாழ்வை பற்றிய ஒரு அச்சம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை விட்டு வெளியே வருவோம். அந்த மூடிய கதவை திறந்து விட்டு வெளியே வருவோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். எனவே அவரிலே நம்பிக்கை வைப்போம். அவர் நமது வாழ்வை ஒரு உயிர்ப்பின் வாழ்வாக, ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வாக மாற்றுவார். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். ஆமேன்.